2022ல வாங்கின ஒரு வீடு அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா $1 million 250,000க்கு வாங்கியிருக்காங்க. பட் இப்போ அது ரீசெண்டாக போன டிசம்பர் 2025 டிசம்பரில் அந்த வீடை வந்து திரும்ப விற்றுருக்காங்க 695,000க்கு. இப்போ 550,000 வந்து விழுந்திருக்கு. அவ்வளோ தூரம் மார்க்கெட் கிராஷ் ஆகல, இன்னும் கிராஷ் ஆகணும் அப்படின்லாம் நம்ம கமெண்ட்ஸ்லாம் போய் படிக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு பியூர்லி ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட். இது டொரண்டோ ஆர் கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கும். ரொம்ப லாங்காக சொல்ல போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாகவே சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். சோஷியல் மீடியாவில் நீங்கள் சில இதெல்லாம் பார்க்கலாம். பர்டிகுலர்லி இன்ஸ்டாகிராமில் சில நல்ல ரெப்யூட்டட் நியூஸ் சேனல்ஸே வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா, பிராண்ட்ஃபோர்ட் ஒன்டாரியோவில் 2022ல வாங்கின ஒரு வீடு அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா $1 million 250,000க்கு வாங்கியிருக்காங்க. பட் இப்போ அது ரீசெண்டாக போன டிசம்பர் 2025 டிசம்பரில் அந்த வீடை வந்து திரும்ப விற்றுருக்காங்க 695,000க்கு. அப்போது நியூஸ் சேனல் என்ன போடுறாங்க அப்படின்னா 550,000க்கு இந்த வீடு கம்மியாக போயிருக்கு, அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் டிப் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு ஹெட்லைனருக்கு நல்லா இருக்கும். அண்ட் அதே வந்து மேலோட்டமாக படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆமாப்பா என்னப்பா 550,000 வந்து விழுந்திருக்கு, அவ்வளோ தூரம் மார்க்கெட் கிராஷ் ஆகல, இன்னும் கிராஷ் ஆகணும் அப்படின்லாம் நம்ம கமெண்ட்ஸ்லாம் போய் படிக்க முடியும். பட் ஆக்சுவலாகவே போய் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்டிங்கை வந்து டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 2022ல் அந்த வீடை வந்து வாங்கும்போது 1,250,000க்கு வாங்கும்போது அந்த வீட்டோட எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. அது வீடோட ஹால், கிச்சன், டைனிங், எனிதிங், வாஷ்ரூம்லேருந்து எல்லாமே நல்ல கண்டிஷன்லையும் இருக்குது அவங்க வாங்கியிருந்தப்போ. பட் இப்போ 695,000க்கு அந்த வீட்டை விற்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோட்டோ தான் போட்டிருக்காங்க. ஒன்று வீட்டுக்கு வெளியிலேருந்து முன்னாடி, வீட்டுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அண்ட் அதுவுமே அந்த பேக்யார்டு எல்லாமே ரொம்ப கண்ணா பின்னான்னு புல்லு முளைச்சி ஒழுங்காகவே இல்லை. அண்ட் அந்த லிஸ்டிங்கில் வந்து நம்ம டீப்பராக இன்னும் போய் செக் பண்ணும்போது ஆசஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆசஸ்னால் என்ன அர்த்தம்னா, யூஸ்வலி அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்ப்பா, நீங்கள் இன்ஸ்பெக்ஷன்லாம் போனீங்கன்னா இது இன்ஸ்பெக்ஷன்லாம் கோ த்ரூ ஆகாது, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்பெக்ஷன்லாம் ஃபெயில் ஆகிடும் அப்படின்றதுக்கு தான் ஆசஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்டிங்கை பார்க்கும்போது நம்ம டீப்பராக போய் பார்த்தோன்னா தான் தெரியும், ஓகே இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இந்த 3 வருஷத்தில். மேபி உள்ள ஃபயராக இருக்கலாம், தண்ணி ஊற்றி வந்து மேலேருந்து தண்ணி ஊற்றி உள்ள ஃப்ளட்டாக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணால் ஒரு மேஜர் கன்சர்ன் இருக்கலாம். அதனால தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து 550,000க்கு கம்மியாக இருக்கே தவிர, நார்மல் சிச்சுவேஷனில் மேபி அது ஒரு 100-150,000 கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எதுக்குன்னா இப்போ நியூவாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்களும் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான டீல் கிடைக்கணும், எனக்கு $1.2 million ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு 695,000க்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது வர. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரான ஒன் ஆஃப் கேசஸ் தான். இதை வச்சு நம்ம மார்க்கெட்டை வந்து ஃபூல் ஆகிடக்கூடாது. எஸ், காண்டோஸ்க்கு ரொம்ப பெரிய லாஸ். அதுவும் பர்டிகுலர்லாம் யாரெல்லாம் வந்து காண்டோ மார்க்கெட்டில் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21-22ல் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வருதுன்னா 2020, 2021, 2020 இதில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இப்போது அவங்களுக்குலாம் க்ளோசிங் வருது. இந்த க்ளோசிங் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைமில் பேங்க் வந்து அதை ஒரு ப்ரைஸுக்கு அப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 800,000க்கு அந்த காண்டோ வந்து அதாவது ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அப்ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அதோட வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ எஸ்டிமேட்னு வச்சுக்கோங்களேன், 800,000 இருந்திருக்கும். பட் இன்னைக்கு இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டில் அந்த காண்டோவோட ப்ரைஸ் 600,000 அப்ரைஸ் ஆகிருக்கும். ஏன்னா 100-200,000 நிறைய இடத்துல வந்து காண்டோவை பொறுத்த வரைக்கும் விழுந்துருச்சு. ஸோ அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு பேங்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் மோர்ட்கேஜ் கொடுக்க மாட்டேன், கொடுத்தாலும் நான் 600க்கு தான் கொடுப்பேனே தவிர நீங்கள் வாங்கினா அந்த ப்ரைஸுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஆஸ் அ பையர் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மாதிரி சைட் லைனில் உட்காந்துருக்காங்களே, இப்போ இந்த பையர்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, எப்பா நான் உனக்கு அப்போ வந்து 20% நான் டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்கேன். 800,000 ப்ராப்பர்ட்டினா ஆல்மோஸ்ட் 160,000 வந்து அவங்க டவுன் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 160,000 அதாவது 20% டவுன் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் ஃபோர்ஃபிட் பண்ணி நான் கிளம்பிடுறேன், எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இப்போது அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, பில்டர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 160 ஓகே, அது நீங்கள் டவுன் பேமெண்ட் கொடுத்தீங்க போனால் அது போயிடுச்சு, பட் இப்போ நான் கரண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு தான் அதை நான் விற்க முடியும். ஸோ அதனால் இப்போ என்னால் 600,000க்கு தான் அதை விற்க முடியும் அப்படின்னா அந்த பேலன்ஸ் எங்களுக்கு லாஸ் ஆகிற அமௌண்ட்டையும் நீங்கள் தான் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி நிறைய பையர்ஸ் வந்து பிரச்சனையில் இருக்காங்க. ஒன்று அவங்க க்ளோஸ் பண்ணணும்னு பேங்க்குக்கு போனாலும் பேங்க் வந்து இதோட வேல்யூ அது கிடையாது, நான் உங்களுக்கு 600,000 தரேன், நீங்கள் பாக்கி அமௌண்ட்டை வந்து நீங்கள் தான் போட்டு வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கையிலேருந்து காசு போட்டு அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. அந்த டைமில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும், அது மாதம் $3,000 பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் அது 4,000 4,500 கூட வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பே ஸ்கேல் இன்கம்லாம் வச்சு தான் அவங்களுக்கு வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுலேயும் நிறைய பேர் சிக்கலில் இருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டில் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறவங்களுக்குலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கரிங், விட்பி, ஆஷவா, டர்ஹாம் ரீஜன்லாம் பர்டிகுலர்லி நிறைய பில்டர்ஸ் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ், ப்ரைஸ் கம்மியாக அப்படின்லாம் கொடுக்குறாங்க. ஆஷவாவில் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி 750,000க்கு சைன் பண்ணியிருக்கோம். எண்ட் யூனிட் ப்ராப்பர்ட்டி. ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி அதே இடத்துலையே ஒருத்தர் வாங்கி விற்றுருக்காரு. ஆனால் அது எண்ட் யூனிட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் டு இதுதான். நடுவில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன், அது 780,000க்கு விற்கப்பட்டிருக்கு. பட் பில்டர் கிட்ட இருந்து இப்போ நாங்கள் 750K வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து முடித்தோம். பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டி. யூஸ்வலி எண்ட் யூனிட்னு வரும்போது நடுவில் இருக்க யூனிட்டை விட 50,000 கூட தான் போகும், குறைய போகாது, கூட தான் போகும். அப்போ டெக்னிக்கலி அந்த பழைய வீடு 2 மாதத்துக்கு முன்னாடி வீடு விற்றுருந்தது இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தா அது 780க்கு போயிருக்குன்னா இது ஒரு 800க்கோ இல்லை 810-20க்கோ தான் போகணும். இப்படி இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ பில்டர் வந்து ஒரு நல்ல ரேட் கொடுத்தாங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜஸ் போடுவாங்க க்ளோசிங் அப்போ. கவர்மெண்ட்டுக்கு வந்து டெவலப்பர் கொடுக்குறது, அதை யூஸ்வலாக கேப் பண்ணுவாங்க. அது 10,000 to 15,000 அந்த மாதிரி வரும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ்க்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் சார்ஜஸே கிடையாது, நாங்கள் 0ல் கேப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வந்து நிறைய அப்கிரேட்ஸ் கொடுத்தாங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்க. யூஸ்வலாக பிஸியான மார்க்கெட்டில் டெவலப்பர்ஸ் கிட்ட போனோம் அப்படின்னா நம்மளை கிட்ட கூட சேர்த்துக்க முடியும், வாங்கினா வாங்க, வாங்காட்டி போங்க அப்படிம்பாங்க. பட் இப்போது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ் ப்ரைஸ் எல்லாம் ஹையாக இருந்தாலுமே முன்னாடி கொடுத்துருந்த ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்ல டீலுக்கு எடுக்க முடியும். மேட்டமி மாதிரி பில்டர்ஸ் கிட்டலாம் பக்கத்தில் கூட போக முடியாது. ஆனால் உங்களுக்கு இப்போ மேட்டமியில் பிக்கரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 850,000-900,000க்கு வந்து உங்களால் பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டிஸ் கூட எடுக்க முடியும். அதுவும் நல்ல இன்சென்டிவ்ஸில் நல்ல இதிலெல்லாம் உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிராண்ட் நியூ ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பில்டர்ஸ் மோர் வெல்கமிங்காக இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஏரியா எங்கன்னு பார்த்துட்டு நல்ல ரெப்யூட்டட் பில்டர்ஸ் கிட்டேயே நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுக்க முடியும். சரி, இது பையிங் சைட். நீங்கள் பையிங் வந்து பையர்ஸ் மார்க்கெட் அப்படின்றனால ரொம்பவே பையர்ஸ்க்கு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்கிறேன். நல்லா நெகோஷியேட் பண்ணலாம், நல்ல ப்ரைஸ்க்கு எடுக்கலாம். எப்போ வரைக்கும் பிரவீன் இந்த மார்க்கெட் இருக்க போகிறதுனா, நிறைய பேர், அதாவது காமன் பீப்புள் சொல்கிறது வந்து இது இன்னும் கீழே விழணும், இன்னும் 10% கீழே விழணும், 20% கீழே விழணும் அப்படின்றாங்க. பட் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் யூஎஸ் அளவுக்கு அவ்வளோ தூரம் இது கீழே போகுமா அப்படின்லாம் நமக்கு சொல்ல தெரியல. அண்ட் அது எப்போ வரைக்கும் அந்த பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் வந்து கஷ்டம்தான். இது பையர்ஸ் மார்க்கெட்டா? எஸ், பையர்ஸ் மார்க்கெட். எவ்வளோ நாள் இந்த பையர்ஸ் மார்க்கெட் இருக்க போது தெரியாது. என்னோட ப்ரெடிக்ஷன், நான் படித்தது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 2026 வந்து ஒரு ஃப்ளாட் லைனாக தான் இருக்க போகுது. பெரிய ரைஸோ பெரிய ஃபாலோ இருக்காது அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு சில ஆர்டிகல்ஸ்லாம் வந்து படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பையர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் வந்து சைட் லைன்லேயே உட்காந்துருக்காங்க. அதாவது குறையும் பார்த்துட்டு 2 years 3 years வாங்காமல் இருக்காங்க. ஸோ 2026 சம்மரில் வந்து நிறைய பேர் உள்ளே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. பட் ஹேவிங் செட் தட், இமிக்ரேஷன் குறைஞ்சிருச்சு, ஸ்டூடெண்ட் ஹவுசிங், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் குறைஞ்சிருச்சு. ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய காலியாக இருக்கிறனால இன்வெஸ்டர்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மோர் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விற்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களும் வந்து இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டில் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆஃப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வர சம்மர்லாம் வரும்போது இன்னுமே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பையர்ஸ் மார்க்கெட்டாக தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே போகுது அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். செல்லர்ஸுக்கு இட்ஸ் அ வெரி 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 டஃப் டைம். நீங்கள் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, 2022, 23, 24 இந்த மாதிரி இயர்ஸில் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன்னா இதெல்லாம் ரொம்ப பீக்கில் இருந்த மார்க்கெட். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப டவுனாக இருக்கும்போது இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸை ஆஃப்லோட் பண்ணணும்னு நினைக்கும் போது ப்ராஃபிட்டுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுன்றது வெரி வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுவும் ஏஜென்ட் கமிஷன் வந்து அப்ராக்சிமேட்லி 5% வரும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு. $1 million ப்ராப்பர்ட்டினா நீங்கள் $50,000 வந்து அது ஏஜென்ட் கமிஷனாகவே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏஜென்ட் கமிஷன் 50,000னா ப்ளஸ் 13% ஹெச்எஸ்டியும் போகும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம $1 million
ஒரு 70,000க்காவது விற்றாதான், 1,70,000க்காவது விற்றாதான் உங்களுக்கு அது பிரேக் ஈவன் ஆகிற பாயிண்ட்டுக்கு வரும். அப்படி போகுமா அப்படின்னா போகாது. ஏன்னா டிட்டாச் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லெஸ் தேன் $1 million தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 100,000 150,000 லாஸுக்கு நிறைய செல்லர்ஸ் வந்து வீடை கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டி. எனக்கு இப்போ நிறைய பேர் இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கணும் பிரவீன், எவாலுவேஷன் வேணும் எனக்கு அப்படின்னா அப்சல்யூட்லி அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் பண்ண வேண்டியது, நான் ஸ்க்ரீனில் என்னோட இமெயில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள். எனக்கு வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் இல்லைனா இமெயில் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஹோம் எவாலுவேஷன் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎம்ஏன்னு சொல்லுவோம், கம்பேரிட்டிவ் மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டிலாம் என்ன ப்ரைஸுக்கு போயிருக்கு, எவ்வளோ நாளில் போயிருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி எவாலுவேஷன் நம்மளால் ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும். ரியலிஸ்டிக் நம்பர் சொல்லிவிடுவேன். இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு பிரவீன் 1.2 போனால் தான் நான் பிரேக் ஈவன் ஆகணும் அப்படின்னு சொன்னால், நான் வந்து 1.2க்கு இதை லிஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவென்ச்சுவலி நம்ம குறைப்போம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுதான் நிறைய ஏஜென்ட்ஸ் பண்ணுறது. 1.2வா 1.3கே போகும், நான் விற்று தரேன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் போட்டுருவாங்க. அப்புறம் யாராவது ஒரு பையர் வரும்போது அந்த நீங்கள் நெகோஷியேட்டிங் டேபிளில் உட்காந்து, இல்லை உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க, வந்திருக்கிற ஆஃபரை வந்து நீங்கள் செல்லிங் சைடில் இருக்கிற உங்களோட ஏஜென்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது மார்க்கெட் ரொம்ப டஃப்பாக இருக்குது, வந்த ப்ரைஸ் இதுதான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எப்போவுமே என்னோட செல்லர்ஸ் கிட்டெல்லாம் வந்து நான் அப்ரண்ட்டாக இவ்வளோ தான் போகும், இதுக்கு மேலே உங்களுக்கு லிஸ்ட் பண்ணணும்னா தட்ஸ் ஓகே, நம்ம லிஸ்ட் பண்ணலாம். பட் எவென்ச்சுவலி நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ரைஸை குறைக்கிற மாதிரி வரும், இந்த ப்ரைஸுக்கு தான் சேல் ஆகும் அப்படின்றது தான் வந்து ரியாலிட்டி. அதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ன்றது செல்லிங் சைடில் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஒரு டைம். ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க, நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கரெக்டாக ப்ரைஸ் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வித்தின் 2 வீக்ஸில் விற்றுரும். இன்னுமே நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டி, கரெக்டாக ப்ரைஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி 2 வீக்ஸில் விற்றுருது. ஆனால் ரொம்ப லோவாக ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அதாவது முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், $1 million ப்ராப்பர்ட்டினா 899 லிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை 799 லிஸ்ட் பண்ணுவாங்க, மல்டிபிள் ஆஃபர்ஸ் வர வச்சு நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறது. இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் ரொம்ப லோவாக ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா லோபால் பண்ணுறாங்க. பையர்ஸ் வந்து அந்த ப்ரைஸ்க்கே கொடுங்க, கிடைச்சா எடுத்துக்கோ, இல்லைனா வேணான்னா விட்டுடலாம் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் வந்து அடிபட்டு போயிடுச்சு. இன்கேஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரைஸ், அதாவது நீங்கள் மார்க்கெட் வேல்யூ இல்லாமல், மார்க்கெட் வேல்யூ $1 million இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் 1.2 million போட்டிங்க அப்படின்னா 2 வீக்ஸ்க்கு யாரும் வந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃபில்டர்ஸ், சர்ச் க்ரைட்டீரியாவே வந்து அவங்க $1 million கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட ப்ரைஸ், எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த பக்கம் ஆள் வராமலே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஓப்பன் ஹவுஸ்லலாம் வந்து ஆளே வராதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை ஸ்டடி பண்ணி அதில் கொஞ்சம் குறைச்சி வச்சா கூட பரவாயில்ல. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் அட்ராக்ஷன் நிறைய கிடைக்கும், ஈஸியாக ப்ராப்பர்ட்டி வந்து மூவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூவான்சஸ் வந்து ரொம்ப பார்த்து பேஷண்ட்டாக கரெக்டாக குறி வச்சு அடிக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வந்து நம்ம டீல் பண்ணுறதா இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால் இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி. அகேன் பையருக்கு இது ஆக்சுவலாக கோல்டன் பீரியட். இந்த வருஷம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். பட் எத்தனை நாள் இருக்கும், எவ்வளோ நாள் இருக்கும், எப்போ திடீர்னு பார்த்தா மல்டிபிள் ஆஃபர்ஸ் எல்லாம் வரப்போகுது, மார்க்கெட் பிக்கப் ஆக போகுது அப்படின்றது இட்ஸ் நாட் செட் இன் ஸ்டோன். நான் வந்து கண்டிப்பாக ஜூலை மாதத்துலேருந்து பிக்கப் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து அதெல்லாம் ஹம்பக். அந்த மாதிரி தான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் கேனியன் கவர்மெண்ட்டே வந்து இனிமேல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே ஏறாது, இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும், இவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபியூ இயர்ஸ் முன்னாடி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா வித்தின் 1 year இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கூட்டினாங்க. இதில் நிறைய பேர் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அகெயின் நத்திங் இஸ் செட் ஆன் ஸ்டோன். எல்லாமே மூவிங் பீசஸ் தான். இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே ஒன்று தான் என்ன, நம்ம தாத்தாலாம் நான்லாம் என் தாத்தாவை நிறைய மனசுக்குள்ளேயே திட்டுவேன், அப்போவே சீப்பாக இருக்கும்போது வாங்கி போட்டிருக்கலாம், இப்போ பாரு வாங்க முடிஞ்சுதான் ஒன்றால் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த மாதிரி ஒரு பீரியட் தான். நிறைய பேர் திட்டுறவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க, இவன் ஒரு ஏஜென்ட்டு வந்து விற்கிறதுக்காக 1008 சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கும் தெரியும் மார்க்கெட் கண்டிஷன் எப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸாக இருந்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம ரெண்ட்டை கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல டைம். இன்வெஸ்டர்ஸ்க்கு எஸ் ரொம்ப காஷியஸாக தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்குது, ரெண்டலும் வந்து ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ட்ராப் ஆகிறனால உங்களுக்கு பிரேக் ஈவன் ஆகிறதே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டல் யூனிட்டாக வாங்குறீங்க, இல்லை தேர்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் யூனிட்டாக வாங்குறீங்கன்னா
அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவ்வளோ ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் போகுது, ரெண்டல் இன்கமும் கம்மியாக தான் வருது. அப்படிங்கும்போது நீங்கள் 30% இல்லை 40% டவுன் பேமெண்ட் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மந்த்லி காஸ்ட் வந்து வர்ற ரெண்டல்ல இருந்து பிரேக் ஈவன் ஆகும். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ். பட் அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் இல்லை என்னால் ஒரு 30% போக முடியும், இல்லை எனக்கு பிரேக் ஈவன் ஆகலைனா கூட பரவாயில்ல, நான் கையிலேருந்து ஒரு $500 $1000 கூட போட்டு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம், ஏன்னா ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கிறனால நான் இப்போ இந்த மார்க்கெட்டை யூஸ் பண்ணி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். ஸோ பையிங்காக இருந்தாலும் சரி, செல்லிங்காக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் ரீச் அவுட் பண்ணுங்கள், பேசுவோம். பேசிட்டு உங்களுக்கு எப்படி ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி we can work. அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரம் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.